உருளைக்கிழங்கு மசாலா குயிக்காகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணது பெரிய வெங்காயம் அதை ஒன்று போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வெங்காயம் வணங்கிரும். அதோடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளியை அதோடவே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அண்ட் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும். அண்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். மசாலா போட்டிருக்கிறதுனால கரிஞ்சு போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் சுண்டி வரும், பச்சை வாசம்லாம் போய் கொஞ்சம் சுண்டி வரும். இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தலை, புதினா தலை போட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டும் வாசமும் நல்லாயிருக்கும். அண்ட் தேவையான அளவு உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இறக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா